சரியாம்மா ஏதாவது தட்டு அம்மா வேலை வாங்கி சாப்பிடுங்க சரியா. வேறு எங்களால் நீங்கள் கேட்ட உதவியை நாங்கள் செஞ்சு வந்திருக்கிறோம். அதுக்கு அப்புறம் வந்து பதினேழு குடும்பத்துக்கு வந்து 3000 ரூபா படி எங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தந்துடுங்க. அடுத்தது வந்து 3வது இந்த வீல் சேர் 50,000 ரூபா நீங்கள் பிடிச்சி கொண்டு பயப்படுறேன். அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டம் என்னோட மக்காது சித்தாண்டி 4 என்ற இடத்துல அந்த இடத்துல நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு வந்து அம்மா நடக்க மாட்டாங்க. ஒரு கையும் ஒரு காலம் வழக்கம் இல்லை. அதனால் வந்து இந்த அம்மாவோட மகள் தானே அது. இந்த அக்கா தான் இந்த அம்மாவை பார்த்து வராங்க. இப்போ அக்காவும் வந்து ஒரு கொடியோன் இருக்கு ஒரு கொடியோன் இருக்கு. ஆனால் அவர் கைவிட்டு போயிட்டாரு. ஒரு கொடியோன் இருக்கு. அப்போ இந்த அம்மாவை பார்த்து தான் இந்த அக்கா வந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் செய்கிற உதவிகளை பார்த்துட்டு உடனடியாக அவர்கள் எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. என்ன உதவி வந்து சொன்னால் வீல் சேர் வந்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி அந்த வீல் சேரை இன்றைக்கி வாங்கி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அக்காட்ட கருத்துக்களை பற்றி அம்மாவோட இதுகளை பற்றி கேட்போம். அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ அம்மாவுக்கு எத்தனை வயசு அக்கா? அம்மாவுக்கு 65 வயசு. 65. ஐயா இருக்காருங்க. அப்பாவுக்கு 66 வயசு. அப்பாவுக்கு 76 வயசு. எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். ஆம்பளை 2 பொம்பளை 2. இப்போ நீங்கள் தான்மா பார்த்து வரேன். நான் வெளிநாடு போனேன். வெளிநாடு போயிட்டு அவங்கள பார்த்து வந்தேன். இப்போ அம்மாவுக்கு வருத்தம்னு சொல்ல உடனே வந்துட்டேன். வந்தான் பார்க்குறேன். வேறு சகோதரங்களும் ஒருத்தருங்க இல்லை. நான் தான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் வீல் சேர் கேட்டீங்க? ஆமாம், விசியார் கேட்டேன். விட்டோக்கு பார்த்து போட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் என்னமா அக்கா? வருமானம் வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்தேன் நானே. இப்போ வெளிநாடுலேருந்து வந்தது பிறகு கஷ்டம். ஆனால் அப்பாவும் தொழிலுக்கு போகிறல்ல. வெளிநாடு போயிட்டு வந்து இருந்த நகையெல்லாம் வீடு வச்சு அம்மாவையும் பார்த்தேன். இப்பையும் இருந்த நகையெல்லாம் வீடு வச்சு கடைக்கு சாமான் போட்டேன். அவங்களும் வந்து இந்த இது அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. போட்ட உடனே அது வந்து கிழமைக்குள்ளே வந்து வேண்டுவாங்க, எடுப்பாங்க காசு. அப்போ அதுக்குள்ளே நான் சாப்பிட்றேன். எந்த நேரமும் பேன் போடணும். 9,000 வரும் ஒரு மாதம். எல்லாம் நான் அதுக்குள்ளெல்லாம் பார்க்குறேன். அதில் எடுத்து கொடுத்தா காணாது. சமங்கராக்கிலே காசு கொடுக்கணும். அது மட்டும்தான் வருமானம். 8ஆம் ஆண்டு படிக்காரு மகன். எனக்கு அம்மாவை சுகப்படுத்தணும். ஆஸ்பத்திரியை கொண்டு போகிற அதுதான் பிரச்சனை. டாக்டர் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஆஸ்பத்திரியை கொண்டு போய் வாரேன்னு சொன்னால் தூரத்தேளுக்கு போகிறேன்னு சொன்னால் 10,000 கொண்டு வேணும். ஏறாவூருக்கு போகிறேன்னு சொன்னால் 8,000 வேணும் ஆட்டோ காசு. அந்த மணித்தியாலத்துக்குள்ளே வாரேன்னு சொன்னால் 1,500 ரூபா எடுப்பாங்க. அது மணித்தியாலம் தப்பிச்சோன்னு சொன்னால் 2,000 2,500 அப்படி எடுப்பாங்க. இப்போ ஃபோனொன்று எடுக்கல தானே, மருந்து நின்று தான் வரணும். கொஞ்சம் லேட்டாகி வரணும். அதுக்குள்ளேயும் பார்ப்பாங்க. மட்டக்கில் போய் ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலை குடியிருப்பு எல்லா இடம் கொண்டு போகிறேன். கையில் வச்சு கையில் எப்படி பிடிச்சி தூக்கி போடுறேன். சந்தோஷம் வரைக்கும் லேசாக கொண்டு போவேன். ஒன்றும் சாப்பிட்டு இப்போ உங்களோட வருமானம் தான் கொஞ்சம் இதாக இருக்குன்னு நீங்கள் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்ண்ணே. நீங்கள் இப்போ என்னென்ன அடுத்த நாங்களும் கேட்கத்தான் போகிறோம். இப்போ நீங்கள் மூத்த மறைச்சி போடவா இல்லை கட் பண்ணி போடவா? மறைச்சி போடுறோங்க. அது நீங்கள் சொல்கிறது நாங்கள் செய்யலை. ஏன்னா இப்போ நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் செய்யலை. உங்களோட கருத்துக்கள் இல்லாமல் நாங்கள் செய்யலை. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு படத்தை வந்து உங்களுக்கு விருப்பம் தானே.
வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை. ஏதாவது தெரியும் தானே, இப்போ எனக்கு வயசு இருக்கு, இப்போ தேவையில்லாத மாதிரி பேசுவாங்க டிக்டாக்குகளில். எதுவும் டிக்டாக்குகளில் பார்த்துட்டு சொல்கிறாங்க தெரியும் தானே பற்றி ஆக்களை பற்றி இது தப்பாக பேசுவாங்க. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவங்களோட இங்கே வரும்போதுன்னு சொல்லி சொன்னேன், என்னை மட்டும் எடுத்துறாங்க, அம்மா மட்டும் எடுங்கன்னு சொன்னான் தானே. வீடியோ மறைச்சி போடுங்க. சரி, நம்ம போடுறோம் சரியானே. அதாவது இந்த வீடியோவில் பார்க்குறவரை கூட முன் வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய பிறகு நாங்கள் செஞ்சிடுறோம் சரியானே. இப்போ நாங்கள் வந்து இந்த வீல் சேர் வாங்கி தந்த யாரான்னு சொன்னால் இந்த வீல் சேர் வாங்கி தந்த யாரான்னு சொன்னால் தீரடி தாய் பாபா வேலனை ஜாய்ப்பானம் ரெண்டு ஒரு அறக்கட்டளை ஒன்று ஜாய்ப்பானத்தில் இருக்குது. ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதை வந்து சூச்சு நாட்டில் வந்து அவங்க கொஞ்சம் பேர் அதோட சேர்ந்து அந்த தீரடி சாய்பாபா மூலமாக ஒரு அறக்கட்டளை அதை வச்சு தான் அவங்க ஒரு சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி வராங்க, பெரிய உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எனக்கு அவங்க வந்து 3வது உதவி எங்களுக்கு இதை செஞ்சு தந்திருக்கிறாங்க. அந்த தீரடி சாய்பாபா அறக்கட்டளை வேலனை ஜாய்ப்பானம் என்று சொல்லி அது கோயில் ஒன்றைக்கு சாய்பாபாவோட கோயில் ஒன்றைக்கு அவங்க மூலமாக இந்த வீல் சேரங்களுக்கு செஞ்சு தந்திருக்காங்க இதுதானே. இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த வீல் சேர் வாங்கி கொடுக்க சொல்லி 50,000 ரூபா காசு அனுப்பியிருந்தாங்க இதுதானே. 43,500 பில் சேருக்கு 1,500 ஓட்டோ கொடுத்தேன். நீதி காசு 5,000 ரூபா காசு என்ன எடுக்க சொல்லி சொன்னவங்க சரியானே. நான் எடுக்க மாட்டேன். இல்லை அது வந்து நான் கடைசி மட்டுமே அந்த காசில் வாழ்கிறவன் நான் இல்லை. அது நான் எடுக்கவே மாட்டேன். அந்த காசு அவ்வளவு நாங்கள் உரியாலை தான் கொடுக்குறேன். நாங்கள் அதே மாதிரி நான் அந்த 5,000 ரூபா காசை நான் உங்கள்கிட்ட தரேன். இங்கே 5,000 ரூபா சரியாம்மா. சரி, தட்டு அம்மாவை வேலை வாங்கி சாப்பிடுங்க சரியா. வேறு எங்களால் நீங்கள் கேட்ட உதவியை நாங்கள் செஞ்சு தந்திருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் நானும் இப்போ 4-5 மாதம் வச்சு நானும் தூக்கி நானும் கஷ்டப்பட்டு 2-3 தரத்தில் கொண்டு விழுந்திக்கிறேன். அம்மையும் விழுந்திக்கிறதெல்லாம் இதாக நோகுதுன்னு சொல்லி கத்துவேன். அதெல்லாம் பாத்ரூமில் கொண்டு விட்டு தூக்கியலாம். அது இங்கே வந்து இப்போ மெல்லிசாரிக்கிறாங்க, தூக்கியலாம் கடம்பாரம் கஷ்டம். இதுன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, கொண்டு போய் வரது மணல் இப்போ இந்த கையும் இது கதைக்கிறதும் இல்லை. இப்போ என்னென்னு தெரியும் இருந்த மாதிரி 4 மாதம் பாரசவாதம் என்னென்னு தெரியல. ஆனால் நிறைய இடத்துல கொண்டு போய் பார்த்தா காசு தான் வேணும். எங்கே கொண்டு போனாலும் காசு தான் வேணும். எல்லாத்துக்கும் காசு தான் எடுப்பாங்க. சரி, இந்த உதவிகளை செஞ்ச சீரடி சாய்பாபா வேலனை அறக்கட்டளை யாழ்ப்பாணம் என்ற சாய்பாபாவின் உறவுகள் எங்களுக்கு இந்த வீல் சேர் வாங்கி தந்திருக்கீர்கள். ரொம்ப நன்றி. வாழ்க்கையிலே மறக்க முடியாது. நீங்கள் வந்து 1வது சாய்பாபா மூலமாக 2,30,000 ரூபா உங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தந்தீங்க. அதுக்கு அப்புறம் வந்து பயனாளி குடும்பத்துக்கு வந்து 3,000 ரூபா படி எங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தந்தீங்க. அடுத்தது வந்து 3வது இந்த வீல் சேர் 50,000 ரூபா நீங்கள் காய்ச்சி அனுப்பியிருந்தீங்க. இந்த 50,000 ரூபாயில் வீல் சேர் 40,000 வாங்கி கொடுத்து 1,500 ஓட்டோ வைத்து இந்த ஓட்டோவை கொடுத்து போட்டு 5,000 ரூபா மீறி காசை நான் அம்மாவோட கையில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எனக்கு அந்த காசு எடுக்க சொன்னீங்க. நான் அப்படி எடுக்கிறதில்லை. நான் ஏன்னு சொன்னால் மேலே ஒரு கடவுள் இருக்கான். எங்களுக்கு போகிற வழியில் வார வழியில் எனக்கு நல்லது தருவான். எனக்கு இன்றைக்கு நல்லது தான் காராது அந்த காசை நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்படியான பல கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்பாக நான் கேட்டுக்கொள்வேன். மற்றது இந்த அக்கா வந்து உண்மையில் வந்து ஒரு கணவனை இழந்து ஒரு பையனோட இருக்கிறாங்க. 8 வயசு. எத்தனைக்கா வயசு? 13 வயசு பையனோட இருக்கிறாங்க. கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அக்கா வந்து சின்ன ஒரு குட்டி கடை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கடையில் வார வருமானத்தை வச்சு தான் இந்த அம்மாவை பார்த்து அவர் அப்பாவும் பார்த்து வராங்க. உண்மையிலே ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு கணவனை இழந்து நம்ம பெற்ற தாய் தகப்பனை கைவிடக்கூடாதுன்ற எண்ணங்களோடு தான் இன்றைக்கும் இந்த பார்த்து வந்தாங்க. அவங்க வந்து யார்கிட்டையும் கை நீட்டல. இன்றைக்கு வந்து ஏன் கை நீட்டுன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஏறாரு, ஒரு கையும் ஒரு காலும் நடக்க ஏறாரு. அப்போ அதனால் வந்து எனக்கு ஒன்றே கேட்டிருந்தாங்க. அக்கா வந்து பல தடவை எனக்கு கோல் பண்ணியிருக்காங்க. தம்பி கோல் எடுத்தாங்கன்னா நான் கட் பண்ணி விட்ருவேன். அப்படி என்னென்னா இலங்கையில் வந்து கணக்கு கோல் எடுக்கிறவங்க
திடீரென்று அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாது. வெளிநாட்டு உறவுகள் எதை சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்யலாம். அப்போ நான் இப்போ அக்காட்ட சொன்னேன். அக்கா சொல்லியிருந்தாங்க, தம்பி எனக்கு ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கிட்டாங்க அம்மாவுக்கு, அது இருந்தால் போதுமெண்டு அந்த பரிகாரம் தான் நாங்கள் அந்த வீல் சேரை வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்போ அக்காட்ட சொன்னேன், அம்மாவோட ஃபோட்டோவிலையும் வீடியோவில் இருந்தாங்க, எங்களுக்கு அனுப்புங்க அக்காண்டா. அக்கா அனுப்பியிருந்தாங்க, அதை நான் மோனில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கணவர் பார்த்துருக்காங்க, பார்த்து கோல் பண்ணி கழிச்சிருக்காங்க, செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் உடனடியாக இந்த சீரடி சாய்பாபா வேலனு அறக்கட்டளை யாழ்ப்பாணம் அந்த உறவுகளிடம் நான் கேட்டிருந்தேன். அண்ணா எங்களுக்கு இப்படி ஒரு உதவி ஒன்று கட்டாயம் தேவைப்படுகிறேன்னு சொன்னால் உடனடியாக அண்ணா நன்றியாருந்தா கோல் பண்ணி, தம்பி உங்களுக்கு நான் காசு நாளைக்கு போடுறேன், தம்பி போடுறேன், நீங்கள் இந்த வீசியாரை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்போ 50,000 காசு போட்டுருந்தாங்கன்னா 43,500 வீசியாரை வாங்கிட்டு 1,500 ஓட்டோவுக்கு கொடுத்து 5,000 காசு அம்மாவோட கையில் கொடுத்துருக்குறேன். இப்படியான உதவி செஞ்சதுக்கு உண்மையிலே பல கோடி நன்றிகள். இந்த சீரடி சாய்பாபா அறக்கட்டளை வேலனை உறவுகளுக்கு இந்நேரம் நாங்கள் மேலே மறக்க முடியாது நன்றி அங்குள்ள வேண்டும். ஆனால் மறக்க இயலாது, நன்றி அங்குள்ள வேண்டும். அப்படி அவங்க கேட்ட உதவியை செய்கிறாங்க. இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் உண்மையிலே நம்ம நாட்டிலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் கஷ்டப்பட்ட மக்கள் அவங்க இனங்கண்டு நாங்கள் போடுற வீடியோக்களை பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு நாங்கள் நன்றி கொள்ள வேண்டும். இந்த அம்மாட வீடியோவில் கிட்டத்தட்ட 17-18 பேர் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களும் பார்த்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இந்த வீல் சேர் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இந்த வீடியோவில் பார்ப்போங்க. சந்தோஷம் வேணாமா? சந்தோஷம் வேணா? சந்தோஷம். சோறெல்லாம் தீத்தி விடுறேன் நான் தான். தண்ணி எல்லாம் கையில நான் தான் கொடுக்கணும். நான் தான் இருந்து குழந்தை பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி குழந்தை பிள்ளை தான் குழந்தை பிள்ளை போல மக்கள். நீங்கள் உண்மையாக உங்களோட பிரச்சனைங்க என்ன உங்களுக்கு தேவை என்ன இதால் அம்மா பார்த்து முன்னோரலான்ட்டு நீங்கள் வீடியோட ஒரு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நன்றி. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா கூட கஷ்டம் ஒரு பொம்பளை பிள்ளை கடையை வச்சிருந்து அதால் என்னென்ன இப்போ கடன் தான் எல்லாருக்கும் கடை எல்லாரும் வருமானம் எப்படி நம்ம வருமானத்தை எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு நாங்களும் இப்போ அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அதை நீங்கள் கூட கருத்துக்களை இதை பதிவு செஞ்சிடலன்னா அவங்க பார்க்குறாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டம் உங்களுக்கு கஷ்டப்பட்ட குடும்பம் எங்களுக்கு விளங்குது. நீங்கள் கணவனிலேருந்து ஒரு பிள்ளைய இருந்து இந்த அம்மா பார்த்து வர பெருமை. 5 வருஷம் வெளிநாட்டில் இருந்தால் வீடெல்லாம் கட்டினேன். வெளிநாட்டில் இருந்தால் வீடெல்லாம் கட்டினேன். அம்மாக்கிட்ட விடுத்து போனேன் பொடியனை. இப்போ அம்மாவுக்கு 7 வந்தான். இப்போ நான் 4 மாதம் போய் 1 வருஷம் போய் வீட்டில் பிரச்சனை சாப்பாடு இல்லாமல் இருந்து எம்பஸில் இருந்து இன்னொரு வீட்டில் வேலை செய்து அப்புறம் அம்மாவுக்கு வருத்தம் பண்ண சொல்ல உடனே வந்தேன் நான். இப்போ வந்தானே போகலாது. இப்போ விட்டுட்டு போத்தரும் இல்லை. ஆனால் நான் போனேன் வெளிநாடு போனால் உழைச்சி என் மகனை படிக்க இப்போ அம்மா அப்பா பார்ப்பேன். ஆனால் பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனால் நான் பராட்டி செத்துரிப்பேன் அம்மா அப்படி நிலைமையில் இருந்தவன். நான் தான் இப்போ எழுப்பி வச்சுக்கிறேன். சாப்பாடு ஒன்றுமே இல்லை. நீங்களும் நம்ம தாய் தந்தையாகி விடக்கூடாது நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் கைம்பிட்டு போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் கொண்டு அனாதை இல்லத்துகளில் விட்டிக்கிறாங்க, நிறைய இடத்துல விட்டிக்கிறாங்க. ஆனால் இவக்கு இப்போ அம்மாவுக்கு இதுதான் பிரச்சனை. நடந்துட்டாவன்னு சொன்ன ஒரு கரைச்சலும் இல்லை, இப்போ நடக்கிறதும் இல்லை, எல்லாம் இருந்தேரிப்படுத்தலாம். சரி, இந்த வீடியோ பார்க்கலாம். உண்மையில இன்னொருக்கா நான் சொல்ல வேணும், சீரடி சாய்பாபா வேலனை அறக்கட்டளை அந்த உறவுகளுக்கு முதல் நன்றி. அந்த வீல் சேர் வாங்கினதுக்கு நன்றி. சரி, ஓகே. அம்மா பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு.